ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போன வீடியோவோட கண்டினியூவாக அம்ப்ரெல்லா கட் ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப் போர்ஷனை தைக்க போகிறோம். லைனிங்கில் கட் பண்ணதை மெயின் கிளாத்தில் வச்சு தைக்க போகிறோம். மெயின் கிளாத்தை நல்ல பக்கமாக போட்டுக்குங்க. அது மேலே லைனிங்கில் ஒரு பீஸ் எடுத்து இது மாதிரி போட்டுக்குங்க. துணி விலகாமல் இருக்கிறதுக்காக நான் குண்டூசி குத்திக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெக்கை தைச்சி திருப்பிக்கலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவில் தையல் போட்டு வந்துடலாம். இப்போது தையல் போட்டதுக்கப்புறமா அது நெக் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தையலுக்கு முன்னாடி 1/4 இன்ச்சு அளவு துணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். அந்த தையல் மேலே படாமல் இது மாதிரி கட் பண்ணி விடும்போது நமக்கு திருப்பும் போது கரெக்டாக வரும். இப்போது லைனிங்கை மட்டும் இப்படி திருப்பி விடுங்க. அந்த பிசுறு மேலேயே அந்த லைனிங்கை வச்சு ஒரு படிமான தையல் போட்டு வந்துடலாம். அந்த பிசுறு வந்து லைனிங் பக்கமாக இருக்கணும். அது மேலேயே இப்படி தையல் போட்டு வந்துடுங்க. இப்போ இப்படி திருப்பி விட்டதுக்கு அப்புறமா இங்கே வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கு அப்புறமா இந்த லைனிங் ஓரத்துலேயே ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தைச்சதுக்கு அப்புறமா இந்த மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இதுக்கு 2ஆக மடிச்சுக்குங்க. 2ஆக மடிச்சுக்கிட்டு மடிப்பு பக்கத்துலேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே பெரியவங்களாக இருந்தால் 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டாட்டோட நீளம் வந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி அங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் நம்ம 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தைச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஆர்க் கிட்ட இது மாதிரி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவில் தைச்சி அப்படியே கிராஸாக அந்த 4.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணல அங்கே வந்து கிராஸாக முடிச்சிடுங்க. ஸ்ட்ரெயிட் தையல் போடக்கூடாது. அப்படி ஷார்ப்பாக வந்து முடிக்கிற மாதிரி முடிக்கணும். 2 தையல் போட்டு எடுத்துக்குங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிக்கலாம். இப்போ நமக்கு டாப் போர்ஷனில் ஃப்ரண்ட்டு சைடு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேக் சைடு தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்ல பக்கத்து மேலே இந்த லைனிங்கை இது மாதிரி போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் நெக் தைச்சோம். இங்கே வந்து கீழே வந்து ஓப்பனுக்காக கட் பண்ணி விட்டுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து தைக்கணும். இந்த இடத்துல தையல் வரும்போது வி மாதிரி தையல் வரணும். இந்த இடத்துல நம்ம பட்டன் மாட்டுறதுக்கான ஒரு ரோப் மாதிரி சின்னதாக வைக்க போகிறோம். அதுக்காக 1 இன்ச்சு அகலமும் 1.5 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன துண்டு பீஸ் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் 2ஆக மடித்து அதையும் 2ஆக மடிங்க. எவ்வளோ சின்னதாக முடியுதோ அவ்வளோ. அது மேலே ஒரு தையல் போட்டுக்குங்க. அதை வந்து நம்ம இந்த வி ஷேப் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இடத்துல லைனிங் உள்ளே வைக்கணும்.
இப்போ நான் லைனிங் உள்ள வைக்கிறது தெரியாததுனால லைனிங் மேலே எந்த இடத்துல வைக்கணும்னு வச்சு காட்டுறேன். நீங்கள் அதே இடத்துல லைனிங் உள்ளே வச்சு தைச்சிடுங்க. இப்படி 1/4 இன்ச் அளவில் தைச்சிட்டே வந்து ஊசியை நிறுத்தி இப்படி திருப்புறோம்ல, அந்த இடத்துல லைனிங் உள்ள இது மாதிரி மடித்து கரெக்டாக வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு லைனிங் மேலே வச்சு காட்டுறேன். இது மாதிரி மடிச்சுக்குங்க. இது மாதிரி மடித்து இது மாதிரி லைனிங் உள்ள கரெக்டாக இதே பொசிஷனில் உள்ளே வந்து வச்சு நம்ம தையல் போட்டு வெட்டி திருப்பிக்கணும். இப்போது உள்ளே வச்சு தைச்சி வெட்டி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை திருப்பி தையல் போட்டுக்கலாம். இப்போது படிமான தையலும் போட்டாச்சு. நமக்கு பேக் பார்ட் இப்படி தான் கிடைக்கும். இந்த இடத்துல பட்டன் வச்சு இந்த ரோப்பை மாட்டி விட்டுடலாம். அப்போ நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த அளவு மார்க் பண்ணி டாட் பிடிச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது டாட் பிடிச்சதுக்கப்புறமா பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல அந்த பிசிறு இருக்கும்ல, அது பேக் சைடாக வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. நம்ம தைக்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவை கீழே மடித்து தைச்சிக்கலாம். நம்ம 2 லேயர் அம்ப்ரெல்லா ஸ்லீவ் தான் எடுத்துருக்கோம். அது எப்படி தைக்கணும்னா 6 இன்ச்சில் ஒன்று வெட்டியிருக்கோம், 7 இன்ச்சில் ஒன்று வெட்டியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு 6 இன்ச்சில் இருக்கிற அந்த சின்ன பீஸ் எடுத்து ராங் சைடாக திருப்பிக்கிங்க. அந்த ஓரத்தை மடித்து தைச்சிக்கலாம். கொஞ்சம் கிராஸாக தான் வரும். அது வந்து லேசாக ரொம்ப இழுக்காமல் லேசாக இது மாதிரி மடித்து தைச்சிக்குங்க. நம்ம இது மாதிரி மடித்து தைச்சாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க 3 ஸ்லீவையும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போது 4த்தையும் தைச்சாச்சு. இப்போ பெருசில் 2, சின்னதில் 2 இருக்குது. இப்போது பெருசில் 1 எடுத்துக்கோங்க, சின்னதுலேருந்து 1 எடுத்துக்கோங்க. 2த்துக்கும் ஆர்க் கட் பண்ணியிருக்கோம்ல, சென்டரில் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ஆர்க் கட் பண்ணியிருப்போம் 2த்துக்குமே. அது ஒன்றோட ஒன்று மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சின்னது மேலே இருக்கணும், பெரிய பீஸ் கீழே இருக்கணும். இந்த 2 ஆர்க்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு குண்டூசி குத்திக்குங்க. இப்போ இந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டாப் போர்ஷனில் தைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு ஸ்லீவ் எடுத்து நம்ம ஆர்க் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வச்சு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டாப்போட நல்ல பக்கமும் ஸ்லீவோட நல்ல பக்கமும் உள்ளே பார்த்த மாதிரி வச்சு சென்டர்லேருந்து இது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி இந்த சைட்லேயும் பாதி விட்டுருக்கோம்ல, அந்த பாதியை தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்லேருந்து ஒரு தையல் அது மேலேயே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஸ்லீவும் தைச்சாச்சு. இப்போ நமக்கு டாப் போர்ஷன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாட்டம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டமில் நம்ம ஒட்டு போட்டு எடுத்துக்கலாம். கீழே நம்ம 2 பீஸ் ஒட்டு போட வேண்டியது இருக்குது. அதை ஒட்டு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டு போடுறதுக்கும் துணி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு அளவில் தையல் போட்டுக்குங்க. அப்புறமா அதை பிரித்து விட்டு அது மேலேயே ஒரு படிமான தையலும் போட்டு எடுத்துக்குங்க. இதே மாதிரி அந்த சைட்லேயும் நம்ம ஒட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போது 2 சைடும் ஒட்டு போட்டதுக்கு அப்புறமா நம்ம இது மாதிரி மடித்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க துணி இது மாதிரி தெரியும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம். லைனிங்கில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, அந்த மெயின் பீஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் மேலே அந்த மெயின் பீஸை வச்சு அது மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த மெயின் பீஸு மேலே எடுத்து விட்டுட்டு அந்த லைனிங்கை கீழே வந்து மடித்து தைச்சிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு லைனிங்கையும் இன்னொரு மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம நாடா கட்டுறதுக்காக 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு பீஸ் எடுத்து நல்ல பக்கத்துள்ள மடித்து 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. இப்போ இங்கே லாஸ்ட்டில் வந்து நம்ம ஓப்பன் விடாமல் அதை க்ளோஸ் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒரு பக்கம் வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போது க்ளோஸ் பண்ண சைட்லேருந்து ஓப்பன் சைடுக்காக இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி இதையும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது டாப் போர்ஷனும் பாட்டமும் ஜாயின் பண்ண போகிறோம். டாப் போர்ஷனை வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2ஆக மடித்து அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டமையும் சென்டர் மார்க் பண்ணிக்கணும். இப்போது டாப்போட நல்ல பக்கமும் பாட்டமோட நல்ல பக்கமும் உள்ளே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது சென்டர் மார்க் பண்ணதை ஒன்றா வச்சு குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 இன்ச் அளவில் நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போது 2 தையல் போட்டதுக்கு அப்புறமா அதை பிரித்து விட்டுக்குங்க. நல்ல பக்கம் திருப்பிக்குங்க. அந்த பிசுறு வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் தைச்ச மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சைடும் ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து அந்த நாடாவை வந்து கரெக்டாக நம்ம 2த்தையும் ஜாயின் பண்ண இடத்துல அதை வச்சுக்குங்க. டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணல அந்த இடத்துல வச்சு ஒரு பின் பண்ணிக்குங்க. குண்டூசியால் பின் பண்ணிக்குங்க. 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு பின் பண்ணுங்கள். அப்போ தான் தையல் அது மேலே படாது. அந்த நாடா உள்பக்கமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஓரத்துலேயும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு நாடா 2மே ஒரே ஈவனாக இருக்கும். மேலே கீழேன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதனால் 2 சைடும் அந்த ஓரத்தில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சைடும் நாடா தைச்சாச்சு. இப்போ பின்னாடி பக்கம் இருக்கிறத அப்படியே இப்படி திருப்பி போட்டுக்குங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டு இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு எந்த அளவு நம்ம துணி விட்டுருக்கோமோ அந்த அளவு ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்கு வந்து நம்ம ரொம்ப விட வேண்டாம். ஏன்னா இது அம்ப்ரெல்லா ஸ்லீவ் லூஸாக தான் இருக்கும். அதனால் ஒரு 3/4 இன்ச் அளவு பிடிச்சிக்குங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்குங்க. அப்போ வந்து நமக்கு அந்த கோடு கரெக்டாக வரும். மேலே கீழேன்னு போகாமல் கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டும் பேக்கும். இப்படியே தைச்சிட்டே வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல எந்த அளவு துணி விட்டுருக்கோமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா துணி விட்டதை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஊசியை நிறுத்திக்குங்க. ஊசியை நிறுத்திட்டு இப்போ நம்ம உள்ளே இருக்கிற மெயின் கிளாத்தில் தையல் போட போகிறோம். அதனால இந்த லைனிங்கை உள்பக்கமாக தள்ளி விட்டுக்குங்க. கீழே இருக்க லைனிங்கையும் மேலே இருக்க லைனிங்கையும் உள்பக்கமாக தள்ளி விட்டு அந்த மெயின் பீஸில் நம்ம தையல் போட்டு வந்துடும். டபுள் ஸ்டிச் போட்டு தையல் போடுங்க. அப்படியே 1/2 இன்ச் அளவில் கம்மி பண்ணிகிட்டே வரணும். இப்போ மேலே எந்த அளவு விட்டோமோ அந்த அளவு இல்லாமல் கீழே வரைக்கும் நம்ம 1/2 இன்ச் அளவில் வந்து முடிக்கணும். இப்போது இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம லைனிங்கை ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம மெயின் பீஸை உள்ள தள்ளிட்டு அந்த 2 லைனிங்கையும் ஒன்றா வச்சு இங்கேருந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது பக்கத்துலேயே இன்னொரு தையலும் போட்டுக்குங்க. இதே மாதிரியே அந்த பக்கத்துலேயும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம குண்டூசி பின் பண்ணோம்ல நாடாக்கு, அதை எடுத்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம கீழே மடித்து தைக்கணும். ஏற்கனவே உள்ள லைனிங் மடித்து தைச்சாச்சு. இப்போது மெயின் பீஸு மட்டும் கீழே 1 இன்ச் அளவில் மடித்து தைச்சிக்கலாம்.
இப்போ நம்ம கீழவும் மடித்து தைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பட்டன் மட்டும் இங்கே தைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கடைசியாக பட்டனும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ராக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.